ரொம்ப குறைவான பொருளை வச்சு செய்யக்கூடிய சிக்கன் சிந்தாமணி கொங்கு நாடு ஸ்பெஷல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கிலோ சிக்கனை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. 10 வரமிளகாய் கிட்ட எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். காம்பை கிள்ளிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கிங்க. சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் கிட்ட எடுத்து 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்யணும். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. 10-15 பூண்டு பல் எடுத்து இடிக்கல்ல தட்டியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கனுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கிங்க. இப்போ நல்லா கலந்து விடலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம தக்காளி சேர்க்க வேண்டாம். நாட்டுக்கோழியாக இருந்தால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிங்க. பிராய்லர் சிக்கனாக இருந்தால் தண்ணி அதிலே விடும். இது பிராய்லர் சிக்கன் தான். நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கட்டும்னு. ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.